ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு என்ன மூவி சொல்ல போகிறேன்னா, பிளட் குவாண்டம் 2019 வந்த ஒரு கனடியன் மூவியை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது ஒரு சாம்பி மூவி. இந்த மூவியோட ஒன்லைனர் ஸ்டோரியை சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா சாம்பி படங்களும் மாதிரியே ஒரு சாம்பி வைரஸ் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் தப்பிச்சு ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகிருக்காங்க. அந்த கேங்குள்ள எப்படிலாம் பிரச்சனை நடக்கு, அவங்க பிரச்சனையால் மற்றவங்களும் சாம்பி கிட்ட மாட்டுதாங்க. இப்போ அதுக்கிட்ட இருந்து எப்படிலாம் தப்பிச்சாங்களா இல்லையான்னு தான் மீதி கதை. மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க மூவிக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வயசானவர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அங்க பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே கரைக்கு கொண்டு வந்து அந்த மீனுக்குள்ள இருக்க எல்லா கழிவுகளையுமே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி பண்ணும்போது திடீர்னு அந்த மீன்கள் எல்லாமே தன்னால உயிர் வந்த மாதிரி துள்ள ஆரம்பிக்கி ஒரு நிமிஷம் அவருக்கு அங்க என்ன நடக்குன்னே புரியல. அப்படியே அங்க கட் ஆகுது. இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ் காரை காமிக்காங்க. அந்த காரு காட்டுக்குள்ள இருக்க ஒரு பழைய வீட்டு பக்கமா வருது. இந்த காருக்குள்ள இருந்து வரதான் நம்ம ஹீரோ. கூட இருக்க அந்த ஆளு அவரோட நாய் எதையோ சாப்பிட்டுட்டு ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறதுனால நம்ம ஹீரோவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. அந்த நாயும் சாக போற மாதிரி ரொம்ப நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம ஹீரோ அதை கர்ண கொலை பண்றாரு. அவர் கண்ணை வச்சு ஷூட் பண்ணி அங்கேயே சாகடிக்காரு. இந்த நாயையும் அவரோட கார் டிக்கில போட்டு கொண்டு போறாரு. அப்படியே கட் ஆகுது. இன்னொரு பக்கம் காமிக்காங்க. ஒருத்தங்க அந்த மரக்கட்டையில பூரா வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் வெளில நம்ம ஹீரோவும் கார்ல வராரு. உள்ள வந்ததுக்கப்புறமா ரெண்டு பேருமே ஜோசப் ஆலன்னு ரெண்டு பேர்த்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட பசங்க தான். இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஜெயில தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ போனாதான் அவங்கள வெளில எடுக்க முடியும். அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து அவரோட கார்ல இருக்க அந்த வாக்கி டாக்கி எடுக்காரு. அதுல அந்த பக்கம் இருக்கவங்க கிட்ட இந்த மலையில இருக்க இந்த மாதிரி சின்ன சம்பவத்துக்குலாம் இனிய போக சொல்லாதீங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பக்கம் இருக்கவங்களும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த மாதிரி பைத்தியகரமான சம்பவம் ஏகப்பட்டது நடந்திருக்கு. இந்த பக்கம் பேசினவங்க நம்ம ஹீரோட அப்பா போன் பண்ணதை பத்தியும் சொல்லிட்டாங்க. அதுவும் ரொம்ப பயந்து போய் இருந்ததா. இப்போ நம்ம ஹீரோ இதை கேட்ட உடனே கார் எடுத்துட்டு அவரை தேடி போக ஆரம்பிக்காரு. அவரு பழைய பவுன் ஷாப்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. இவர் தான் அந்த ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த வயசானவர். இவர் தான் நம்ம ஹீரோட அப்பா. அவரு நம்ம ஹீரோவை வந்த உடனே அந்த பக்கத்துல இருக்க பாக்ஸ்ல பார்க்க சொல்றாரு. அங்க அவர் பிடிச்சு வச்ச அந்த சால்மன் மீன்லாம் இருக்கு. அதை பார்த்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த மீன்கள் எல்லாமே உயிர் வந்த மாதிரி துள்ள ஆரம்பிக்கு. இப்போ நம்ம ஹீரோட அப்பாவும் 60 வருஷமா அந்த ஆற்றுல மீன் பிடிக்கான அந்த மாதிரி எப்பவுமே நடக்கலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இதை எரிச்சிடலான்னு சொல்லி ரெண்டு பேரும் வெளில கொண்டு போறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோட கார் டிக்கில ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. திறந்து பார்க்காரு. அந்த நாய் உயிரோட திரும்ப வந்துருது. அவர் கையில இருக்க அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்றாரு. இப்போ அவர் அப்பா ரெண்டுத்தையும் சேர்த்து கொளுத்திரும்னு சொல்லி ரெண்டுத்தையுமே எரிக்க ஆரம்பிக்காங்க. ஆனா அப்பவுமே அந்த மீன்கள் எல்லாமே துள்ளிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ இங்க நடக்குது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா போலீஸ்ல இருந்து ரிட்டையர்டான அவங்க அப்பாவுக்கு திரும்பவும் வேலை கொடுக்காரு. அதாவது இன்னொரு போலீஸுக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணா இப்போ ஜெயில ரெண்டு பேர்த்த காமிக்காங்க. பக்கத்துலயே இன்னொருத்தனும் அந்த பக்கம் ரத்தம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஜோசப் ஆலன். ஜோசப் வந்து நம்ம ஹீரோட பையன். ஆலன் வந்து அவங்க சொந்தக்கார பையன். ஆலனோட அப்பா விட்டுட்டு போனதுல இருந்து ஆலனோட அம்மா தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் போயிட்டாங்க. இதனாலதான் நம்ம ஹீரோ ஆலனை அவரோட பையன் மாதிரி பாத்துக்கிட்டு. ஆனா ஆலன் யார் பத்தியுமே கேட்காம ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கான். அது வெறுமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து அந்த போலீஸ்காரர் கிட்ட வராங்க. அவரு பக்கத்துல இருக்க பேப்பர்ல கையெழுத்து போட சொல்றாரு. நம்ம ஹீரோனும் அதுல கையெழுத்து போட்டுட்டு நேரா காருக்கு போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த போலீஸ்காரர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்காரு. அப்படியே இப்போ பிளாஷ்பேக் காமிக்காங்க. அப்படியே இப்போ ஒரு பாலத்துல ஜோசப்பை காமிக்காங்க. ஜோசப் ஃபுல்லா குடிச்சிட்டு அந்த பாலத்து மேல ஏறி அங்க வந்துகிட்டு இருக்க அந்த கார் மேல பாத்ரூம் வந்தான். அது ஒரு கார் மேல போய் விழுது. இந்த கார்ல வந்துட்டு இருந்த லேடி என்னதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜோசப்பும் மேல இருந்து அந்த கார் மேல விழுது. அந்த சம்பவத்துக்காண்டி தான் ஜோசப் அங்க பிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே அங்க இருந்து அவங்கள அடைச்சி வச்சிருக்க அந்த சிறைக்கு வராங்க. அங்க போய் பார்க்கும்போது அந்த பக்கத்துல இருந்த அந்த ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தவன் வாயில இருந்து நிறைய ரத்தம் வர ஆரம்பிக்கு. இதை பார்த்த உடனே அந்த போலீஸ் ஆபீசரும் என்னாச்சுன்னு வந்து பக்கத்துல வந்து பாக்காரு. அவனோட கண்ணெல்லாம் வேற மாதிரி இருக்கு. இப்போ அந்த ஆளு முழுசா சாம்பியா மாறிட்டான். இப்போ பக்கத்துல இருந்த அந்த ஆபீசரையும் கடிக்க பார்க்க பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோவும் எவ்வளவு தடுக்க பார்க்காரு. ஆனா அந்த சாம்பி நம்ம ஹீரோவோட பையனையும் அந்த ஆபீசரையுமே கடிச்சிருது. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சாம்பியை அடிச்சு போட்டுட்டு அவங்க 4 பேருமே அங்க இருந்து வந்துருந்தாங்க. அவங்க எல்லாருமே அதுகிட்ட இருந்து தப்பிச்சாதான். ஆனா அந்த சாம்பி இன்னும் சாகல. அப்படியே அங்க கட்டாகுது. இப்போ நம்ம ஹீரோயின் ஜோசப்பா அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் ஜோசப் கிட்ட ஏன் பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வராங்க. ஜோசப்பும் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்காங்க. பக்கத்திலேயே கார்ல ஆலன் உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோ ஆலனுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா அதையும் கண்டுக்கிடாம நம்ம ஹீரோ கிட்ட சரக்கணுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவும் வாக்கி டாக்கில பேசிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாரு. அப்படியே அங்க கட் ஆகுது. அப்படியே இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஜோசப்பை காமிக்காங்க. ஜோசப் அந்த ஆளு கையில கடிச்சதுனால செக்அப் கண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். ஆனா வந்த இடத்துல ஒருத்தைய மீட் பண்ணான். இது யாருன்னா நம்ம ஜோசப்போட லவ்வர். இவங்க கர்ப்பமா இருக்காங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கூட தெரியாது. அதனாலதான் யாருக்குமே தெரியாம இங்க கருக்கலைக்கை கண்டி வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு ரொம்ப ஜோசப் அதெல்லாம் வேண்டாங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்காங்க. அவங்க பக்கத்துல இருக்க அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே இல்லாம இந்த தடவை நிறைய பேஷண்ட் வந்திருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் வெளில ஏதோ சத்தம் கேட்கு. நம்ம ஹீரோயினும் என்னன்னு போய் பார்க்காங்க. அந்த இடத்துல பேஷண்டா வந்த எல்லாருமே ஒருத்தர் மாறி மாறி கடிச்சுக்கிட்டாங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்காங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து கார்ல போயிட்டு இருக்காரு. அங்க இருந்து ஒரு வீட்டுக்கு வராரு. இவர் தான் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு
கூப்பிட்டுருக்காரு. ஆளோட ஒய்ஃபை திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அதனால தான் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அங்கேருந்து மேலே போய் பார்க்காரு. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த லேடி அவங்க குழந்தையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் என்னாச்சுன்னு போய் பார்க்கும்போது அந்த லேடி நம்ம ஹீரோவையும் கடிச்சிருந்தாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த லேடியை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ வேகமாக அவர் கையை பிடிச்சிக்கிட்டே ஓடி வந்து காருக்குள்ள ஏறி விடுதாரு. அங்கே அவரோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து கெட்டு போட பார்க்கும்போது அந்த பக்கம் அந்த லேடியும் வந்துருந்தாங்க. இப்போ அந்த லேடியை அவங்க ஹஸ்பண்டையும் கடிக்க பார்க்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ அவர் காரில் வச்சிருந்த அந்த பெரிய துப்பாக்கி எடுத்து அந்த லேடியை அங்கேயே தலையை நசுக்கி சாகடிக்காரு. அதுக்கப்புறமா 2 பேரும் கார்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. அப்படி போகும்போதே அவங்களோட ஹஸ்பண்ட் என்னோட ஒய்ஃபை கொன்னுட்டேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வராரு. அதே நேரம் நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க வாக்கி டாக்கில அவங்களுக்கு நடந்ததை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த பக்கம் இருக்குதவங்க நம்ம ஹீரோட அப்பா ஒரு ஆம்புலன்ஸ்ல வந்துகிட்டு இருக்கதாகவும் எதையோ காமிக்கணும்னு சொன்னதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான பாயிண்ட் என்னன்னா யாருக்கிட்டையுமே கடி வாங்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இப்போ அந்த ஆம்புலன்ஸை தேடி போக ஆரம்பிக்காரு. அப்படி போகும்போது தூரத்துல இந்த பாலத்து மேல ஒரு ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகுது. உடனே நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல அந்த ஆம்புலன்ஸ்ல வந்த ஆளு இறந்து போய் கிடக்காரு. நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் இருந்து ஹெல்ப் கேட்காங்க. என்னன்னா அவங்களோட பையன் அந்த பக்கம் மாட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஜோசப் அங்க இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஆனா உள்ள ஒரு சாம்பி இருக்கு. ஜோசப் இப்போ அந்த சாம்பி கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வெளில அந்த கண்ணை வச்சு இந்த டோரை ஓபன் பண்ணா அந்த சாம்பி தள்ளி விட்டனே இந்த சாம்பி வந்து நம்ம ஹீரோ மேல வந்து விழுது. அந்த சாம்பி விழுந்த அதிர்ச்சியில நம்ம ஹீரோ பாதி மயக்கத்துல விழுந்து கிடக்காரு. இப்போ அந்த பக்கம் இருந்து நம்ம ஹீரோட கார்ல வந்த ஆளு இந்த மரத்தெல்லாம் வெட்டுத மிஷினை வச்சு அந்த சாம்பியை அங்கேயே அறுத்து சாகடிக்காரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அப்பா அவரு கூட ஒரு போலீஸ் ஆபீசர் அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஜோம்பிஸா மாறின எல்லாருமே தீய வச்சு கொளுத்தாங்க. டீ அங்க கட் பண்ணாங்க. இப்போ 6 மாசம் கழிச்சு காமியாங்க அந்த சிட்டியை இப்போ தீல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதே இப்போ அந்த இடத்துல ஆலனையும் ஒரு பொண்ணையும் காமிங்க. ஆலன் இப்போ பக்கத்துல இருக்க ஒரு சாம்பியை சித்திரவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அந்த பக்கம் ஜோசப்பும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு 3 பேர்த்த கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுல வந்து அந்த ஆளு அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு காயப்பட்டிருக்கு எப்படியாட்டு காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆலன் அந்த பொண்ணோட காயத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணு சாம்பி கடிச்சிருக்கு இவாளும் சாம்பி ஆயிடுவா இப்பமே இந்த கத்தியை வச்சு குத்துன்னு சொல்லி அந்த ஆள் கிட்ட கத்தியை கொடுக்க அந்த ஆள் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க மாதிரி சொன்னோடனே கண்ணை வச்சுட்டு சுட பார்க்கான். இப்போ அந்த பக்கம் இருந்து ஜோசப்போட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சுடாதன்னு சொல்லி தடுத்து நிறுத்துதா. ஆனா ஆலன் ஒன்னையே சேர்த்து சுட வேண்டியதா இருக்குன்னு சொன்னோடனே ஜோசப் கோவத்துல ஆலன் அடிக்கான். அவங்க 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்காங்க. அதே நேரம் அந்த பக்கம் இருந்த ஒருத்தன் அவங்க 2 பேர்த்தையுமே தடுத்து நிறுத்துதான். முன்னாடியே நம்ம ஹீரோவும் வந்துருந்தாரு. அங்க வந்தோடனே நம்ம ஹீரோ ஜோசப்போட கேர்ள் ஃப்ரெண்டை திட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த இடத்துக்கு இவங்களெல்லாம் ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு சீக்கிரமே ஜாம்பியா மாறிடுவா அதனால இவளை கொன்னாகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால நம்ம ஹீரோ இப்ப அந்த ஆளை மிரட்டி உள்ள அனுப்பி வச்சாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கொள்ளதுக்காண்டி பக்கத்துல இருக்கவனோட அந்த கோடாலியை வாங்குறாரு. அந்த பொண்ணு முழுசா சாம்பியாவதுக்கு முன்னாடி அந்த சுத்தியில வச்சு அங்கேயே சாகடிக்காரு. இப்படியே உள்ள பார்த்தா அந்த லேடி அந்த ஆளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை காமியாங்க. அங்க இருந்து அந்த கூட்டிட்டு வந்த ஒருத்திக்கிட்ட அவங்க என்னெல்லாம் சாப்பிட்டாங்க இந்த சாம்பி எங்கேயும் கடிச்சிச்சான்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுக்குமே அவங்க இல்லைன்னு தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் அவங்களுக்கு பாத்ரூம் வருதுனால பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு போறாங்க. அங்க கண்ணாடியை பார்த்துட்டு அவங்க உடம்ப பார்க்கும்போது அந்த ஒரு சாம்பி கடிச்ச தடம் தருது. அதே நேரம் பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னன்னு போய் எட்டி பார்க்காங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த அந்த ஆளு அந்த சாம்பி வைரஸால பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்படியே அங்க கட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அடுத்தால என்ன பிளான் சொல்லி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் மற்ற இடத்துல இருந்து சாம்பிகள் வராம 4 பக்கமே தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எப்படியாட்டு இந்த இடத்த மாத்தி ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால கடல் கடந்து போகணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான போட் இந்த இடத்துல நிக்க போகுது. இன்னும் சில பேர் பக்கத்துல இருக்க தேவாலயத்தை மாட்டிக்கிட்டு இருக்கலாம். அங்க போய் பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி போகலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் அந்த பக்கம் இருந்து ஒருத்தன் ஓடி வரான். அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த அந்த ஆளு சாம்பியா மாறிட்டதா சொன்னோடனே நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறாரு. அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ ஜோசப்பையும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் காமிக்காங்க. அவங்க 2 பேருமே காலையில் நடந்த அந்த சம்பவத்தை பத்தியும் ஆலனை பத்தியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜோசப் ஆலனை பத்தி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட நல்ல விதமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஜோசப்புக்கு ஆலனை ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம ஆலன் சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா இல்லாம தான் வளர்ந்துருக்கான். அதனால அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லி அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கெட்ட கெட்ட கனவா வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே அவங்க ஜோசப் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜோசப் அவங்களை சந்தோஷப்படுத்துறது விதமா அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி டாபிக்கையும் மாத்திக்கிட்டு இருக்கான். ஜோசப் அந்த குழந்தை பிறந்தா இந்த குழந்தைக்கு சார்லின்னு பேர் வைக்க போதா சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோவையும் ஹீரோனையும் காமிக்காங்க. ஹீரோ அந்த சாம்பியை கொண்டுட்டு இங்க வந்துட்டாரு. ஒரு முதுகுல நிறைய அடிபட்டிருக்கு. என்னன்னு பார்த்தா நிறைய சாம்பிஸ் கடிச்ச தரம் தெரியுது. அதுல ஒரு வெட்டுக்காயம் ஒன்று போட்டிருக்கு. இந்த இடத்த தையல் போட்டாகணும். அதனால அந்த வலியை மாத்துதான் அந்த மருந்து முடிஞ்சிருது. அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. அதனால வழியை பொறுத்துக்கிட சொல்லி தையல் போட்டு விடுறாங்க. அப்படியே இன்னைக்கு நைட் ஆகுது. எல்லாரும் அவங்க பிளான் படி கிளம்பிட்டு இருக்கும்போது ஆலன் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கான். என்னன்னா ஆலனுக்கு இவங்களை தவிர மற்றவங்க கூட வரது பிடிக்கல. ஏன்னா அவங்க காப்பாத்தின நிறைய அப்பாவி மக்கள் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் காப்பாற்ற போய் நம்ம இங்க மாட்டிக்கிட்டோன்னா என்ன நடக்குதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா நீங்க எக்கேடும் கெட்டு போங்க, எனக்கு என்ன, நான் பார்ட்டி கொண்டாட போறேன்னு சொல்லிட்டாங்க. இருந்து பேர் தான் இதை நம்ம ஹீரோ தடுக்க பார்க்காரு. ஆனா ஹீரோயின் அவன் போக்கிலே விட சொல்லியிருந்ததுனால நம்ம ஹீரோவும் ஒன்றும் சொல்லலை. அதனால நம்ம ஹீரோ ஜோசப்பை ஆலனா ஃபாலோ பண்ணி அனுப்பி வைக்காரு.
அதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்காங்க. இன்னொரு பக்கம் ஆலனும் பார்ட்டி கொண்டாட ஆரம்பிக்கான். சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜோசப் வரான். ஜோசப்பை பார்த்த உடனே ஆலன் காலைல நடந்த அந்த சம்பவத்துக்காண்டி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் வந்து ஆரம்பத்தில் அந்த பழைய வீட்டில் பார்த்தா அந்த ஆள் வரான். அவன் கையில் ட்ரக்ஸையும் கொண்டு வந்திருக்கான், அதுவும் பார்ட்டி பண்ணதுக்காண்டி. அதுக்கப்புறமா ஆலனும் ட்ரக்ஸ் அடிக்க ஆரம்பிக்கான். அதுக்கப்புறமா போதையில் அங்கேருந்து காலையில் வந்து அந்த பொண்ணு கிட்ட போகிறான். இதை பார்த்த ஜோசப் அங்கேருந்து வெளில வந்துடுறான். இப்போ கொஞ்ச நேரம் ஆகுது. திடீர்னு அந்த பக்கம் கண்ணாடியோட இதை மாதிரி யாரோ கத்துத மாதிரி சத்தெல்லாம் கேட்கு. ஜோசப் உடனே என்னாச்சுன்னு சொல்லி அங்கே வந்து பார்க்க அந்த இடத்துல அந்த பொண்ணு சாம்பி வைரஸால பாதிக்கப்பட்டு சாம்பிஸா மாறிட்டா. அதே நேரம் ஆலனை கடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே ஒரு அனிமி விஷுவல் மாதிரி காமிக்காங்க. அதுல நம்ம ஹீரோவோட வம்சாவளியில வந்த எல்லாருக்குமே இந்த சாம்பி வைரஸ் எதுக்குதான் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குத மாதிரி சொல்றாங்க. அப்படியே அங்கே கட்டாயது நம்ம ஹீரோவும் மற்ற 2 பேர்த்தையும் காமிக்காங்க. அவங்க அந்த சாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சவங்க யாரும் உயிரோட இருக்கலாம்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்த அந்த ஆளு குறுக்க ஒரு கைத்தை கட்டி விட்டுட்டு அந்த கதவையும் திறக்காரு. இப்போ உள்ள இருந்து ஒரு சாம்பி வந்து அந்த கைத்தை தடுக்கி கீழே விழுது. இப்போ நம்ம ஹீரோ அந்த சாம்பியை சாகடிக்காரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே போறாங்க. அப்படி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சாம்பி தலைகீழ தொங்கிட்டு இருக்கு. அதை சாகடிக்காரு. மேலே எட்டி பார்த்தா நம்ம ஹீரோ கூட வந்த ஆளு தான் அந்த சாம்பியை வெட்ட தெரியாம வெட்டியிருக்காரு. அங்கிருந்து போகும்போது ஏகப்பட்ட சாம்பிகள் செத்து போய் கிடக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கூட வந்த ஆளு அந்த லைட்லாம் ஆன் பண்ணி விடுறாரு. அதே நேரம் பக்கத்து ரூம்ல நம்ம ஹீரோட அப்பா ஒத்த ஆள அங்க இருக்க சாம்பியை புறாமே வெட்டி தள்ளிடுறாரு. அவங்களால அந்த இடத்துல யாரையுமே பார்க்க முடியல. அப்படியே அங்க கட் ஆகுது. ஆலனா ஜோசப் அந்த சாம்பி கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருதான். இப்ப ஆலன் ஜோசப் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு ஃபேமிலி இருக்கு, நீ போய் சந்தோஷமா வாழு, நான் சாக போறேன்னு சொல்லிட்டு ஜோசப்பை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கான். ஆனா இப்பதான் அவனோட உண்மையான உருவம் தெரியுது. ஆலன் அவன் வச்சிருந்த கத்தியை வச்சு ஜோசப்போட வயிற்றிலே குத்துதான். என்னன்னா ஆலனுக்கு ஜோசப் மேல பொறாம. ஜோசப்புக்கு ஃபேமிலி இருக்கு, அது மட்டும் இல்லாம லவ்வரும் இப்போ பிரெக்னண்டா இருக்கா. அதனால முதல்ல அவளை கொல்லணும்னு சொல்லி அங்க இருந்து கூட்டிட்டு போறான். கூடவே அவனோட கார் டிக்கில அந்த சாம்பியும் கூட்டிட்டு வந்திருக்கான். அதையும் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அந்த சாம்பியை ஆலன் எல்லாருமே கடிக்க கண்டி அவுத்து விட்டுறான். அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனும் ஜோசப்போட லவ்வருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு அந்த பக்கம் ஏதோ சத்தம் கேட்க நம்ம ஹீரோனும் கையில கோடால வச்சுட்டு போய் பார்க்காங்க. அந்த பக்கம் இருந்து ஜோசப் அந்த கத்தி குத்தோட வந்து நிற்கான். அவங்கள சுத்தியுமே சாம்பிகள் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டு அதனால இதை பத்தி சொன்ன உடனே அங்க ஒருத்தன் பயந்து போய் தனியா ஓடணும்னு பார்க்க. ஆனா அவனை அந்த பக்கம் அந்த சாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்படியே இப்போ வெளில காமிக்கங்க. வெளில போன எல்லாருமே இப்போ திரும்ப வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சாம்பி எல்லாம் தெரியுது. அதனால வாக்கி டாக்கில நம்ம ஹீரோ உள்ள என்ன நடக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நடந்ததெல்லாம் சொல்லி கொஞ்சம் பேர் தான் மிச்சம் இருக்கான். எங்களை வந்து எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இப்போ நம்ம ஹீரோ பிளான் போடுறாரு. அவங்க 4 பேர்த்துல ஒருத்தர் இந்த சாம்பியை திருப்பணும். அதுக்காக இப்போ அதுல ஒருத்தர் இந்த கார்ல ஏறி உட்காந்து சைலனையும் ஆன் பண்ணி விட்டுட்டு பாட்டையும் போட்டு விட்டுட்டு அந்த கதவை திறந்து விட்டோன்னே அந்த சாம்பி எல்லாமே அந்த காரை நோக்கி வருது. அதுக்கப்புறமா அந்த காரை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு அந்த சாம்பியில் எல்லாத்தையுமே அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. இந்த நேரத்தை பயன்படுத்தி மற்ற 3 பேருமே உள்ள வராங்க. இப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட அவங்க வந்து இன்னொரு காரையுமே 8 வர சொல்லி அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறமா மற்ற 2 பேருமே வேற சாம்பிகள் இருக்கான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோட அப்பா ஒரு சாம்பியாக அடிக்காரு. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி பக்கத்துல இருக்கணும் அந்த காரை கொண்டு வந்ததுதான். அப்படியே மெதுவா உள்ள போறாங்க. உள்ள சில சாம்பியெல்லாம் இருக்கு. நம்ம ஹீரோட அப்பா அதையும் சாகடிக்காரு. அப்படியே உள்ள பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஜோசப்பும் அந்த கதவை வழியா சாம்பி வராம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த கதவை பூட்டுதாரு. இப்போ நம்ம ஹீரோ ஜோசப் கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது இதுக்கெல்லாம் காரணம் ஆலன் தான் சொல்லுதான். இப்போ நம்ம ஹீரோ வெளில கார் நிக்கி எல்லாருமே அதுல ஏறி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரம் ஜோசப்போட லவருக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். அதனால அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் அந்த கதவெல்லாம் உடைச்சிட்டு அந்த சாம்பி எல்லாம் வர ஆரம்பிக்கி. இப்போ அவங்க வச்சிருந்த அந்த கண்ணை வச்சு சுட்ட உடனே பக்கத்துல இருக்க சாம்பி எல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வருது. இதை பார்த்த உடனே அங்க கார்ல ஏறின சில பேர் அங்க இருந்து தப்பிச்சு போயிருந்தாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ ஹீரோயின் இங்க உள்ள மாட்டிருந்தாங்க. அங்க இருக்க சாமிகள் எல்லாமே நிறைய வர ஆரம்பிக்க. அதே நேரம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த டோர் ரொம்ப வீக்கா இருக்கனால நம்ம ஹீரோ மற்ற எல்லாருமே அங்க இருந்து போக சொல்றாரு. இப்போ ஹீரோ பிடிச்சிட்டு இருந்த டோரும் உடஞ்சி விழுது. இப்போ அந்த சாம்பிகள் எல்லாமே நம்ம ஹீரோ அங்கேயே சாப்பிடுது. இன்னொரு பக்கம் மற்றவங்களை கூட்டிட்டு போறதுக்காண்டி ஆரம்பத்துல போன அந்த காரு திரும்பவும் வந்துருது. அதுல ஏறி மற்றவங்க எல்லாருமே தப்பிச்சு போறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு லேடியை காமிக்காங்க. அந்த லேடியை ஆலன் கெட்டி போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதுவும் இவங்க எல்லாருமே தேவாலயத்துக்கிட்ட வர வைக்காண்டி இந்த லேடியை மிரட்டி இந்த தேவாலயத்துக்குள்ள சில மக்கள் இருக்காங்க, அவங்கள நீங்க தான் காப்பாற்றுவாங்கிற மாதிரி இந்த லேடியை மிரட்டி சொல்ல வைக்காங்க. சொல்லலைன்னா அவங்கள பக்கத்துல இருக்க சாம்பி கிட்ட பிடிச்சு கொடுத்துருவாங்க. இவங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறமா சரி போயிட்டு வரேன்னு சொல்லி அந்த சாம்பியும் அவுத்து விட்டுறாங்க. அந்த லேடியும் அந்த சாம்பி கிட்ட கடிப்பட்டு இறந்து போறா. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு காலையில் விடியுது. இந்த லேடி சொன்ன மாதிரி மற்ற எல்லாருமே அந்த தேவாலயத்து பக்கத்துல வந்துட்டாங்க. அவங்க அந்த காரை நிப்பாட்டி நம்ம ஹீரோட அப்பாவும் நம்ம ஹீரோட பையனும் சேர்ந்து அங்க இருந்து அந்த தேவாலயத்து பக்கமா போறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேருமே பாதுகாக்க கண்டி இன்னொருத்தர் கோடாரி வச்சுட்டு நிக்காரு. அப்படியே கட் பண்ணா இப்போ தேவாலயத்துக்குள்ள காமிக்காங்க. அவங்க அங்க இருந்து கூட்டிட்டு வந்த சில பேரை உயிரோட கொளுத்தி அந்த இடத்துல சாகடிக்க போறாங்க. ஏன்னா அப்பதான் அங்க இருக்க எல்லா சாம்பிஸுமே அவங்கள பார்த்து வரும். அந்த நேரம் இவங்க எல்லாரும் தப்பிச்சு போயிடலாங்கிற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த ஆளு அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பா வந்து அவர் வாழை வச்சுட்டு அவர் தலையிலே ஒன்று போடுதாரு. அதே நேரம் பக்கத்துல இருக்கவளை மிரட்டி ஆலன் எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. கார்ல இருந்து ஜோசப்போட லவருக்கு பிரசவ வலி ஏற்படுது. அவங்க எல்லாருமே அதை பத்தி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆலன் பின்னாடி இருந்த வந்து பக்கத்துல இருந்தவனை கத்தியால நெஞ்சலை குத்துதான். அதுக்கப்புறமா ஆலன் அவன் வச்சிருந்த அந்த கன்னை வச்சுட்டு அவளை ஷூட் பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோயினும்
கண்ணை வச்சுட்டு ஷூட் பண்ணி பார்க்காங்க. இப்போ ஆலன் நீ சுட்ட நான் இவ்வளோ சுட்டுறேன்னு சொல்லி மேத்தனோடனே நம்ம ஹீரோயினும் அந்த கண்ணை கீழே வைக்காங்க. நம்ம ஹீரோயினும் இதை பண்ணாதன்னு ஆலனுக்கு எடுத்து சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்ற எதுவுமே ஆலன் கேட்குற மாதிரி தெரியல. ஜோசப்போட லவ்வரை கார்ல இருந்து கீழே இழுத்துட்டு வந்து போடுதான். அவளை கொல்லதுக்காண்டி கார்ல இருக்க அந்த சாம்பியை திறந்து விட போகும்போது நம்ம ஹீரோயின் பெறத்த இருந்து கண்ணை வச்சுட்டு சுடுதாங்க. அதே நேரம் ஆலனும் அந்த சாம்பியை திறந்து விட்டுதான். அப்புன்னு பார்த்து ஹீரோயினோட துப்பாக்கியில புல்லட் முடிஞ்சிருது. இந்த பக்கம் ஜோசப்போட லவ்வரை அந்த சாம்பி கடிச்சுக்கிட்டு இருக்கு. பின்னாடி இருந்து ஜோசப்புமே வந்து அந்த சாம்பியை தலையெடுத்து அங்கேயே சாகடிக்க அப்படியே அங்க கட்டாது. இப்போ அந்த தேவாலயத்தை சுத்தியுமே ஏகப்பட்ட சாம்பி சலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க ஆலனை தூக்கிக்கிட்டு ஜோசப்பும் ஹீரோவோட அப்பாவும் வந்திருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் ஆலன் செஞ்ச தப்புக்காண்டி தண்டனை கொடுக்கறதுக்காண்டி இப்பதான் ஒரு உண்மையே தெரிய வருது. ஆலனுக்கு ஆண்மை கிடையாது. அதனாலதான் ஜோசப்பை பார்த்து பொறாமப்பட்டிருக்கான். அதுக்கப்புறமா ஜோசப் அவன் கையில வச்சிருந்த அந்த கத்தியால ஆலனை குத்துதான். ஆலன் கிட்ட ஜோசப் குத்துனதுக்காண்டி மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிருக்கான். இப்போ நம்ம ஹீரோவோட அப்பா அந்த இடத்துல கண்ணை வச்சு ஷூட் பண்ணாங்க. இப்போ அங்க அந்த சத்தத்தை கேட்டு அந்த சாம்பி எல்லாமே அவனை பார்த்து வர ஆரம்பிக்கி அங்க இருக்க சாம்பி எல்லாமே சேர்ந்து ஆலனை அங்கேயே சாப்பிடுது. அப்படியே அங்க கட் பண்ணா மற்றவங்க காமிக்காங்க. அவங்க எல்லாருமே அங்க இருந்து அடிப்பட்டவங்களை தூக்கிட்டு தப்பிக்கைக்காண்டி அந்த கடற்கரை பக்கமா போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க இருக்க போட்டு ஏற்கனவே தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க இருந்து யாருமே தப்பி கூட அங்க காண்டி ஆலன் ஏற்கனவே அதை வச்சு கொளுத்திட்டான் போல. இப்போ அவங்களால எங்கேயுமே போக முடியாது. அதே நேரம் பிறத்த அந்த சாம்பிகள் எல்லாமே இவங்களை பார்த்து வர ஆரம்பிக்கி இப்போ எல்லாம் முடிஞ்சுட்டுன்னு நினைக்கும் போது இவங்களை தேடி 2 போட்டுல 2 பேர் வராங்க. அதுவும் நம்ம ஹீரோவோட அப்பா மேல பார்த்து சுற்றுப்பாரு. அந்த சத்தத்தை கேட்டுதான் இவங்க இங்க வந்திருக்காங்க. ஆளுக்கு ஒரு போட்ல ஏற ஆரம்பிக்காங்க. அதே நேரம் பிறத்த இருந்த நம்ம ஹீரோவோட அப்பா அவரால் இங்க இருந்து வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதனால மத்தவங்கள இங்க திரும்பி போக கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்காரு. இப்போ நம்ம ஹீரோட அப்பா அவர் வச்சிருந்த கட்டானை வச்சு அங்க வர சாம்பியில போறாமே சாகடிக்காரு. இன்னொரு பக்கம் 2 போட்ல போனவங்க 2 பேருமே பிரிஞ்சு போயிருந்தாங்க. இந்த பக்கம் சாம்பி கிட்ட இருந்து சண்டை போட முடியாம நம்ம ஹீரோட அப்பா அங்க இடத்துலயே சாகுவாரு. அப்படியே இப்போ ஒரு அனிமி விசுவல்ல காமிக்காங்க. நம்ம ஹீரோட அப்பா அந்த கட்டானாவை எடுத்து அங்க இருக்க எல்லா சாம்பியையும் கொலை பண்ண மாதிரி காமிக்காங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோனும் மத்தவங்களும் ஆளே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் ஜோசப்போட லவருக்கு பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு குழந்தையும் பிறக்குது. இவங்களும் கொஞ்ச நேரம் மயக்கத்திலே இருக்காங்க. இப்போ மயக்கம் தெளிஞ்சு எந்திக்கும் போது இப்போ ஜோசப் அவங்க கிட்ட அந்த குழந்தைய காமிக்க. அதுவும் பெண் குழந்தை. அதுவும் கடைசியா பார்க்க சொல்லி கொடுக்கேன். ஏன்னா அவங்க சாம்பியால கடிப்பட்டு இருக்கிறதுனால எப்போ வேணாலும் சாம்பியா மாறலாம். அதுக்கப்புறமா அந்த குழந்தைய பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அவங்க ஜோசப் கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு அவங்கள சுட சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த சாம்பி கடிச்சதுனால எப்போ வேணாலும் அவங்க சாம்பியா மாறுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்க மற்றவங்க மாதிரி சாம்பியா மாறினதுக்கு அப்புறமா சாகாம இப்பவுமே இனிய கொன்றுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வேற வழி இல்லாம அவன் வச்சிருந்த துப்பாக்கி வச்சு அவங்கள அங்கேயே சாகடிக்கான். இப்போ ஜோசப் அவளை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கான். அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆக போது ஜோசப்பும் அழுதுகிட்டே அவங்க கூட படுத்த கிடக்கான். பக்கத்துல பார்த்தா அவங்க எல்லாருமே அவங்க இருந்த அந்த இடத்த விட்டு கடல் கடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இந்த படமும் முடியுது. என்னதான் அவங்க எல்லாருமே இந்த சாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சிருந்தாலும் அவங்க கூட்டத்துல அந்த ஒருத்தம் பண்ண அந்த சின்ன தப்பால அவங்கள ஏகப்பட்ட பேர் அந்த சாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அதுல இருந்து சில பேர் தான் தப்பிச்சே போயிருக்காங்க. இது மாதிரி வேற எதுவும் மூவி தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.